ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்டர்வியூவை நம்ம எப்படி அட்டன் பண்ண போறோம்ன்ற ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ள இருக்கா? அது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு இன்டர்வியூவை நம்ம இப்ப பார்க்கலாம். நார்மலா பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல இன்டர்வியூ அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டா போயிட்டு இருக்கு. வாட் எவர் இட் இஸ், நீங்க ஒரு சின்ன கடைக்கு போகணும்னா கூட அங்க உங்களுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டி இருக்கு, என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஜாப்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இன்டர்வியூ அப்படின்றது ஒரு சின்ன சின்ன கடைகள்ல இருந்து நமக்கு ஆரம்பிக்குது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட நமக்கு இன்டர்வியூ ஒன்று வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்டர்வியூவை பத்தி எல்லாத்தோட மனசுலயும் இப்போ ஒரு பயம் இருக்கும். நார்மலா ஒரு ஹையர் ஆஃபீஸர் நம்மளோட ஸ்கூல்ல ஒரு மிஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாலே நம்ம என்ன தடுமாறுறோம். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில இன்டர்வியூ நமக்கு தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி போய் பேச போறோம், அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நார்மலா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஸ்டடீஸ் அப்படின்றது நீங்க இது வரைக்கும் படிச்சதுல இருந்து தான் அவங்க கேட்க போறாங்க. சோ அந்த படிச்சதுல இருந்து கேட்கறதுக்கான ஆன்சரை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால அடுத்த ஸ்டேஜ்க்கு மூவ் ஆன் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உங்களோட ஸ்டடீஸ் பத்தி கேட்பாங்களான்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டடீஸ் அப்படின்றது உங்களுக்கு செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களோட நாலேஜ் எப்படி இருக்கு, அதாவது வித்தவுட் சிலபஸ் உங்களோட நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்றது தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு உள்ள போகிறப்போ வந்து மே கமெண்ட் சார்னு கேட்டு போறீங்க. அதுல இருந்து அவங்க உங்களை ஒவ்வொன்றா வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ மே கமெண்ட் சொல்லிட்டு உள்ள கேட்டுட்டு போறீங்க, அவங்க உள்ள வாங்கன்னு சொன்னா உள்ள போயிட்டீங்க. அவங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யாரும் உட்காந்துடாதீங்க. whenever it is நீங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் உட்காந்தா போதும். ஸோ அப்போ அதுல இருந்து அவங்க ஒவ்வொன்றா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் நம்மளோட செல்ஃப்ல நம்ம வந்து அதை மாத்திக்கணும். அப்படி இருக்கப்போ நீங்க உங்களோட ட்ரெஸ் கோடிங் எப்படி இருக்கும்னு அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீட்டா உங்களால வியர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா போங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இன்டர்வியூல இருந்து நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன மாதிரியான விஷயங்கள்னா, ஃபர்ஸ்ட் போகும்போதே பதட்டத்தோட போறது. ஐயோ இவங்க என்ன கேட்க போறாங்களோ, எப்படி கேட்க போறாங்களோ தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த மாதிரியான பதட்டங்களை வந்து ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. பதட்டம் வந்து நம்மள வந்து எப்படி என்ன பண்ணும்னா நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும். அவங்க கேட்கறதுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு நம்மள வந்து பதட்டம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், பதட்டமே இல்லாம ரிலாக்ஸா உட்காரணும். ஸோ அப்போ அவங்க குட் மார்னிங் சொல்லியாச்சு, குட் மார்னிங் சொல்லிட்டு நம்ம உள்ள போயாச்சு, உட்காந்தாச்சு. ஓகே, உட்காடுறப்போ ஒரு சிலர் வந்து நுனியில உட்காருவாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நல்லா ஜம்மு அப்படி சாஞ்சிட்டு உட்காருவாங்க, ஒரு சிலர் நார்மலா உட்காருவாங்க. இந்த மாதிரியான எதுவுமே நமக்கு தேவையில்லை. உட்கார சொல்றாங்களா, ஃபுல் சீட்ல உட்காருங்க, சாஞ்சிட்டு உட்காராதீங்க. ஃபுல் சீட்ல உட்காரணும்னா நல்லா ஸ்ட்ரெயிடியா இப்படி 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 உட்காரணுமா? இல்ல, நார்மலா நம்ம உட்கார்றது வீட்டுல எப்படி நார்மலா நம்ம ஃபேமிலியில உட்கார்றவங்க கிட்ட, ஃபேமிலியில இருக்கிறவங்க மெம்பர்ஸ் கிட்ட நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலியில நம்ம இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்கோட என்விரான்மெண்ட் வந்து அங்க உங்களுக்கு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அப்போ உங்களால ரிலாக்ஸா அவங்க கேட்கறதுக்கு ஆன்சரா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க கேட்கிற எந்த விதமான கொஸ்டின்ஸ்க்கு உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். உள்ள போயிட்டீங்க, அப்போ உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ அவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறப்போ நான் இங்கே படித்தேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லுவோம், என்னோட நேம் சொல்லுவோம். நேம் சொல்லிட்டு உங்களோட ஊர் சொல்லுவீங்க, ஊர் சொல்லிட்டு உங்க கூட பிறந்தவங்க யாருன்னு சொல்லுவீங்க. அடுத்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க, என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க, உங்களோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லுவீங்க. இது எல்லாமே வேணாங்க, இது எதுவுமே தேவையில்லை. நான் உங்களுக்கு ஒரு 4 டிப்ஸ் மட்டும் சொல்றேன். 4 டிப்ஸை மட்டும் நீங்க எங்க போனாலும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க மீன்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. இது வந்துட்டு நார்மலா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஒன், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்குறாங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னா உங்க மைண்ட்ல ஓடுறது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சில டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா அப்போ ஐ எம் கிருபா, அவ்வளவுதான். ஐ எம் கிருபா சொல்லிட்டேனா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னோட பேரை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி எங்க இருந்து வரேன். ஸோ அப்போ நீங்க இப்போ அதர் கண்ட்ரிக்கு வேலைக்கு போறீங்க, இல்ல ஒரு அதர் பிளேஸ்க்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க வந்து அங்க ரெசிடென்ஷியல்ல இருக்கீங்களா இல்ல விசிட்டிங்ல இருக்கீங்களா அப்படின்றத சொல்லணும். இப்போ நான் வந்து துபாயில இருக்கேன் அப்படின்னா துபாயில ரெசிடென்ஷியல்ல இருக்கேன் அப்படின்னா
ஐம் அ ரெசிடென்ட் ஆஃப் யூஏஇ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலி ஐம் ஃப்ரம் இந்தியா. அதாவது நான் வந்து இப்போதைக்கு துபாயில ரெசிடென்டா இருக்கேன். பட் ஆனா நான் வந்தது எங்க இந்தியால இருந்து வந்திருக்கேன். ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் இவ்வளவு. ஓகே கைஸ், இப்போ தேர்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து உங்களோட நேம் சொல்லிட்டீங்க, உங்களோட எங்க இருந்து வரீங்க அப்படின்ற டீடைல் கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி தேர்ட் ஒன்ல வந்து நீங்க உங்களோட ஃபேமிலி டீடைல்ஸை கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. ஃபேமிலியில இருக்கவங்க எத்தனை பேர் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க எங்க படிச்சீங்க அப்படின்ற டீடைல கொடுக்கணும். எங்க படிச்சோம் அப்படின்ற டீடைலுமே நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஹையர் செகண்டரிஸ் அண்ட் ஸ்கூலிங்ஸ் இது ரெண்டையுமே நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு யூஜி அண்ட் பிஜி நம்ம எங்க பண்ணோம், யூஜில நீங்க என்ன டிபார்ட்மெண்ட், இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா இன்ஜினியரிங்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்ஜினியரிங்ல நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கொடுத்தா போதுமானதா இருக்கும். ஸோ அப்போ தேர்ட் ஒன் என்ன, நம்மளோட டிகிரி, நாட் ஃபார் தட் ஸ்கூலிங், டிகிரியில இருக்கிறத மட்டும் நம்ம சொன்னா போதும். அடுத்து ஃபோர்த் ஒன்ல வந்து நம்மளோட ஒரு சிலருக்கு வந்து ஹாபிஸ் நிறைய இருக்கு, அதனால நான் ஹாபிஸ் அடிக்கிட்டே போவேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹாபிஸ் தேவை கிடையாது. ஸோ அதனால நீங்க ஹாபிஸ் அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டு ஃபோர்த் ஒன்ல வந்து உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன. ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா இப்போ நீங்க வந்து காலேஜ் முடிச்சிருக்கீங்க, ஒரு நல்ல கம்பெனில நல்ல பொசிஷன்ல நீங்க போய் உட்காரணும். ஸோ அது வந்து உங்களோட ஷார்ட் டேர்ம் கோலா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க கம்பெனி போறீங்க அப்படின்னா அந்த கம்பெனில இந்த பொசிஷன்ல நான் உட்காரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த கம்பெனில ஆல்ரெடி பொசிஷன்ல இருக்கீங்க, அந்த பொசிஷன்ல இருந்து நீங்க ஹையர் பொசிஷனுக்கு போகணும், அது உங்களோட லாங் டேர்ம் கோலா இருக்கணும். ஸோ அப்போ ஷார்ட் டேர்ம் கோல் அண்ட் லாங் டேர்ம் கோல் இது ரெண்டை பத்தியும் நீங்க தெளிவா உங்ககிட்ட சொல்லணும். ஓகே, இதை சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து அவங்க கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, இது வந்து நார்மலா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு சொன்னா இந்த டீடைல்ஸ் முக்கால்வாசி போதுமானதா இருக்கும். ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா, இந்த டீடைல்ஸ் வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய டீடைல்ஸ், இதுல இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இப்ப தேவைப்படக்கூடியதா இருக்கும். ஆல்ரெடி நீங்க அவங்க கிட்ட ரெஸ்யூமா கொடுத்துட்டீங்க. ஸோ அப்ப ரெஸ்யூமா அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம கிட்ட அவங்க ஒரு தடவை கேட்கறாங்கன்றப்போ நம்மளோட டீடைல்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு அது தெளிவா இருக்கும். ஏன்னா நம்ம சொல்றத சொன்னா போதும், எக்ஸ்ட்ராவா இருக்க திங்ஸஸ் வந்து நமக்கு அன்வான்ட், அவங்களுக்கும் அது அன்வான்ட் தான். ஸோ ஓகே கைஸ், இப்போ இந்த 3, 4, 5 இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அப்போ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு சொன்னா என்ன சொல்லணும் அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களா. இன்டர்வியூல ஒருத்தவங்க உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை மட்டும் நீங்க பேசிக்கா சொன்னா போதுமானதா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் போலாம். இப்போ நார்மலா அதர் கண்ட்ரிக்கு நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற சேலரி தான் உங்களுக்கான ஒரு அமௌண்டா இருக்கும். பட் ஆனா அதர் கண்ட்ரிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சேலரி வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத வச்சுதான் இருக்கும். ஸோ அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனா இருந்தா நீங்க என்ன சொல்லலாம், நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன், ஸோ எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸோ அதனால நான் இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். மறந்து கூட எனக்கு வந்து அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லிடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா அவங்க வந்து நீங்க இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றீங்க, மத்தவங்க வரவங்க எப்படி ஆன்சர் பண்றாங்க அப்படின்றத வச்சுதான் அவங்க பிளேசஸை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ உங்ககிட்ட அந்த கொஸ்டினை கேட்கறாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருந்தா நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கேன் அதனால நான் இந்த சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃப்ரெஷரா போறோம். ஸோ அப்போ ஃப்ரெஷரா போறவங்களுக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் இருக்காது இல்லையா. ஸோ அவங்க அப்ப என்ன சொல்லலாம்னா எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனில அக்கௌண்டன்டா போறீங்க அப்படின்னா நான் வந்து யூஜில இந்த பர்சன்டேஜ் வச்சிருக்கேன், என்னால அக்கௌண்டிங்ல இந்த வேலையை ஈஸியா செய்ய முடியும். ஸோ எனக்கு வந்து அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நான் வந்து அதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்கறாங்க, அப்போ நான் என்ன சொல்லலாம்னா ஐ எம் எலிஜிபிள் டு கெட் திஸ் மச் சேலரி டு திஸ் மச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்படி சொல்றப்போ அவங்களுக்கு அது ஓகே, அப்போ இவங்க வந்து இதுல இருந்து இது வரைக்கும் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. அட் த சேம் டைம் மந்த்லில எவ்வளவு வேணும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம சொல்லணும். இயர்லி எவ்வளவு வேணும், இயர்லி நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றத அவங்க கிட்ட சொல்ல தேவையில்லை, மந்த்லில மட்டும் சொன்னா போதுமா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ல எப்படி சொல்லணும், அவங்க கொஸ்டின் கேட்கறது எப்படி கேட்கவாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை இந்த வீடியோவோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் என்ன ஒரிஸ் இருக்கு, அதே மாதிரி நான் சொன்னது வந்து எவ்வளவு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.